வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம மாங்காயை வச்சு சாதம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பில் நல்லா வறுந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1 கப் அளவுக்கு மாங்காய் இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் சாதம் ஆல்ரெடி இது மாதிரி உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாங்காவோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக இது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்க, எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.